அன்பார்ந்த தமிழ் ஆன்மீக அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழ் கலாச்சாரத்தில் பெரிதும் போற்றப்படும் சித்தர்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். தமிழ் கலாச்சாரத்தில் சித்தர்கள் என்பவர்கள் தியானம், யோகா மற்றும் மூலிகை மருத்துவத்தின் மூலம் அதீத சக்திகளை பெற்று ஞானிகள் என்று போற்றப்படுகிறார்கள். சித்தர்கள் இயற்கை சக்திகளை எல்லாம் வென்று மனித உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் படைத்தவர்களாக விளங்குகிறார்கள். சித்தர்களின் மந்திர சக்திகள் மற்றும் அட்டமா சித்திகள் பற்றி நாம் பார்ப்போம். அட்டமா சித்திகள் என்றால் 8 வகையான சித்திகள். அஷ்டம் என்றால் 8, சித்தி என்றால் சக்திகள். அதிலே முதலாவதாக சொல்லப்படுகிறது அனிமா என்கிற சக்தி. இந்த சக்தி ஒரு சித்தருக்கு கிடைத்தால் அவர் தன்னுடைய உடலை அணுவைப் போல மிகச் சிறியதாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்ததாக மகிமா என்கிற சக்தி. இந்த சக்தியினுடைய பயனால் உடலை எவ்வளவு வேண்டுமானாலும் பெரிதாக்கி கொள்ளலாம். மூன்றாவதாக லகிமா. இது உடல் எடையை மிகவும் குறைத்து ஒரு பஞ்சு போல மாற்ற வைக்கும் சக்தி. நான்காவது கரிமா. உடலை மலை போல கனமாக மாற்றும் சக்தி. ஐந்தாவதாக பிராப்தி. எதையும் எந்த இடத்திற்கும் உடனே அடையும் சக்தி, எங்கும் ஊடுருவும் சக்தி. ஆறாவதாக பிரகாமியம். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே சாதிக்கும் சக்தி. 7 ஈசத்துவம். இயற்கையை அல்லது பிரபஞ்சத்தை ஆளும் சக்தி. இந்த ஈசத்துவம் என்பது உண்மையிலேயே கடவுளுக்கு இணையான ஒரு சக்தி தான் இந்த ஈசத்துவம் என்கிற சக்தி. உண்மையிலே சொல்லப்போனால் ஈசத்துவம் என்கிறது கடவுள், ஒரு மனிதன் கடவுளாகவே மாறுகிற ஒரு சக்தி. இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் ஆளுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அத்தகைய ஒரு ஆற்றலை கொண்டிருந்தவர்கள் தான் சித்தர்கள். 8ஆவதாக வசித்துவம். அனைவரையும், அதாவது மனிதர்களையும் இயற்கையையும் தன் வசப்படுத்தும் சக்தி. தெளிவாக சொன்னால் வசிய சக்தி, வசீகரம் செய்யக்கூடிய சக்தி. இந்த 8 விதமான சித்திகளையும் அஷ்டமா சித்திகளையும் வைத்திருந்தனால்தான் சித்தர்கள் சாதாரண மனிதர்களாக பிறந்திருந்தாலும் ஒரு கடவுளுக்கு இணையான வல்லமை கொண்டு மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வந்தார்கள். இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் மிக விளக்கமாக சித்தர்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.